கர்த்தர் நமக்குள்ளே விதைத்திருக்கிற அவரை குறித்து அறிகிற அறிவு என்கிற அந்த விதை அது வேர்விட்டு மரமாக வெளிப்பட ஆரம்பிக்கும் போது நம்ம அதோடு கூட சேர்ந்து பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த ஆரம்பிக்கும் போது இந்த வேரானது நல்ல கனிகளை கொடுக்கிறது. கர்த்தரை குறித்து அறிகிற அறிவு வந்து விட்டது. அந்த அறிவோடு நம்ம என்னென்ன செய்யணும்னு சொல்கிறாங்க. நிறைய விஷயம் இருக்குது. எதோட எதை கூட்டணும், எப்படி நம்ம நடந்து கொள்ளணும் என்பதை சில காரியங்களை சொல்கிறாங்க. சில குணாதிசயங்கள் தனிப்பட்ட குணாதிசயங்கள், சில குணாதிசயங்கள் ஒரு காம்பினேஷனோடு சேரும்போது தான் அது நல்ல ஏற்ற கனியை கொடுக்கும். ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது அதுதான் கவனிக்கணும். ஒவ்வொன்றும் தனித்தனியே நல்ல குணங்கள் தான். ஆனால் அதோடு கூட வேறொரு சுபாவத்தை இணைக்கும் போது தான் அது ஏற்ற கனியை நமக்கு கொடுக்கிறது. அது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்களேன். அப்போ எதை எதோடு சேர்த்தா அது என்ன விளைச்சலை கொடுக்கும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும்.